Hello everyone, I am Nishudan. Welcome back to my channel. Today we are going to learn about simple past tense. இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற விஷயம் simple past tense. காலங்கள் 12 காலங்கள் இருக்குதுங்க. அந்த 12 காலத்தில் நாங்கள் இன்றைக்கு முதலாவதாக பார்க்க போகிறது simple past tense. simple past tense எங்களுக்கு தெரியணும்னா எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். வசன அமைப்பு, structure of the sentence. இப்போ வசன அமைப்பு பார்த்தீங்கன்னா subject plus past verb plus object இந்த முறையில் இருக்கு. இப்போ past verbன்னா verb to இறந்த கால வினைச்சொல்ல சொல்லியிருக்கு. simple past tenseக்கு இந்த structure எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இலகுவாக வசனம் எழுதலாம். டெஃபினிஷனை பார்த்தீங்கன்னா for things that happen at a specific time in the past. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸ்பெசிஃபிக் டைம்னா குறிப்பிட்ட நேரத்தில், இறந்த காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சியை சொல்கிறதுக்கு நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், yesterday in 2009 this morning. இப்போ நடந்து முடிஞ்சிருக்கணும், அது எப்போவாகவும் இருக்கலாம். இதில் yesterday in 2009 this morning நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சியை சொல்லியிருக்கோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படிக்கணும்னா எங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஒன் இஸ் ரெகுலர் verb, தி அதர் ஒன் இஸ் irregular verb. ரெகுலர் irregular verb. ரெகுலர் வெர்ப்னா வளமையான வினைச்சொற்கள், irregular வெர்ப்னா வளமைக்கு மாறான வினைச்சொற்கள். இந்த வளமையான வினைச்சொல் என்ன, வளமைக்கு மாறான வினைச்சொல் என்னன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு வினைச்சொல்ல இறந்த காலத்துக்கு மாற்றுறதுக்கு 3 முறையில் நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இது வளமையான வினைச்சொற்கள். அப்போ இது எங்களுக்கு பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ரூல்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த ரெகுலர் வேர்ப்பை மாற்றிக்கொள்ளலாம். ரெகுலர் வேர்ப்ல பார்த்தீங்கன்னா verb ending in e we have to add d. ஒரு வினைச்சொல்லின் இறுதி எழுத்து ஈல முடிஞ்சிருந்தா நாங்கள் da ஆட் பண்ணுவோம். if the verb ending in y, ஒரு வினைச்சொல்லின் இறுதி எழுத்து yல முடிஞ்சிருந்தா yக்கு பதிலாக ஐயை பிரதியிட்டு அதனுடன் ed சேர்க்க வேண்டும். இப்போ yல முடிஞ்சா ied சேர்ப்போம். மூன்றாவது, இவை தவிர ஏனைய வினைச்சொற்களுக்கு ஒரு வினைச்சொல் இந்த கடைசி எழுத்து ஈலே முடியாம வயிலே முடியாம இருந்தா அதற்கு நாங்கள் ஈடி சேர்ப்போம். இது ரெகுலர் வேர்புக்கு மட்டும். ஓகே, அப்ப இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். முதலாவது verb ending in e. ஒரு வினைச்சொல் இந்த இறுதி எழுத்து ஈல முடிஞ்சா நாங்கள் டி ஆட் பண்ணணும் என்று சொல்லி முதலாவது ரூல்ஸ் பார்த்துனாங்க. அதுக்குரிய எக்ஸாம்பிள் பாருங்க. he lived here in 2018. அவன் 2018 ஆண்டு இங்கே வசித்தான். வருண் closed the window. வருண் ஜன்னலை மூடினான். இங்க ஈல முடிஞ்ச வினைச்சொற்களுக்கு நாங்க டி ஆட் பண்ணி அது இறந்த காலமா மாற்றிருக்கோம். இது முதலாவது ரூல்ஸ். ரெண்டாவது ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா verb plus ied. இப்போ ஒரு வினைச்சொல் இறுதி எழுத்து வயில முடிஞ்சா நாங்க ied சேர்க்கிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். verb ending in y preceded by consonant. அப்ப இந்த consonant சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா consonant மெய் எழுத்துன்னு சொல்றது தமிழ்ல, வவல் உயிரெழுத்து என்று சொல்றது. இப்போ ஒரு வினைச்சொல் இறுதி எழுத்து வயில முடிஞ்சிருக்கணும், ஆனா வைக்கு முன்னுக்கு மெய் எழுத்து தான் இருக்கணும். அதாவது உயிரெழுத்து வராம இருந்திருந்தா நாங்க வைய ஐயா மாத்தி அதோட இடி சேர்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சொற்கள் இருக்கு. ஸ்பை என்வி, ஸ்பை SPY ஸ்பை, என்வி ENVY. ஸ்பை என்ன வேர்பு பார்க்கறது, என்வி என்ன பொறாமப்படுறது. ரெண்டு எழுத்துக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா பி, இங்க உயி இருக்கு. இப்போ பியும் வியும் ஒரு உயிரெழுத்து அல்ல. AEIOU இந்த 5 தான் உயிரெழுத்து. இப்போ இந்த 5 வராம மெய் எழுத்து
இந்த 5 தவிர மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் மெய் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அதை ஆங்கிலத்தில் கன்சர்னன்னு சொல்லுவோம். அப்போ கன்சர்னில் முடிஞ்சிருக்கபடியா நாங்கள் வைக்கு பதில் ஐய பிறகு ஈடி சேர்த்துருக்கோம். இப்போ வசனம் he spied on his enemy. அவன் தனது எதிரிகளை வெகு பார்த்தான். she envied her cousin. அவள் தனது கசின் மேல பொறாமைப்படுறாள். இப்போ 2 வசனம் தந்திருக்கு. இது உயிரெழுத்து அல்லாத எழுத்துல வைக்கு முன்னுக்கு வந்திருந்தா மட்டும். இதுவே வைக்கு முன்னுக்கு ஒரு உயிரெழுத்து வந்திருந்தா பாருங்க, ஏ ஏ இ ஐ ஓ யு உயிரெழுத்து வவல்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அப்ப வைக்கு முன்னுக்கு ஒரு வவல் வந்திருக்கு. இப்போ வைக்கு முன்னுக்கு வவல் வந்திருந்தா நாங்க என்ன செய்வோம்னா ஐஇடின்னு மாற்ற தேவையில்லை. நாங்க வையோட ஈடியை ஆட் பண்ணுவோம். இப்போ பிளேன்ற வேர்ப் பார்த்தீங்கன்னா வையில முடிஞ்சிருக்கு, ஆனா முன்னுக்கு ஏ வந்திருக்கு. ஏ வந்து ஒரு வவல் உயிரெழுத்து, அதனால நாங்க வையோட ஈடியை ஆட் பண்றோம். they played cricket. அவர்கள் கிரிக்கெட் விளையாடினார்கள். இப்போ வவல் பிஃபோர் வை, வைக்கு முன்னுக்கு வவல் வந்திருக்கு, அதனால நாங்க என்ன செய்திருக்கோம், வையோட ஈடி சேர்த்திருக்கோம். இது 2 ரூல்ஸ். ஒன்று ஈல முடிஞ்சதுக்கு டி சேர்த்துனாங்க, 2வது வையில முடிஞ்சதுக்கு ஐடி சேர்த்துனாங்க. இவை தவிர ஏனைய வினைச்சொற்களுக்கு நாங்க ஈடி சேர்க்கிறோம். உதாரணமா பார்த்தீங்கன்னா I kicked the ball. She cooked dinner. It rained here. We walked to school. They talked with me. அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈலே முடியல, வையிலே முடியல. ஆகவே இதற்கு நாங்க என்ன சேர்ப்போம்டா ஈடி சேர்ப்போம். அப்ப இதெல்லாம் வந்து ரெகுலர் வேர்புக்கு மட்டும்தான். ரெகுலர் வேர்புக்கு மட்டும்தான் நாங்க இந்த முறையில மாற்றத்தை செய்வோம், இறந்த காலத்துக்கு மாற்றுறது. அடுத்ததான் நாங்க பார்க்க போறது இர்ரெகுலர் வேர்ப். இர்ரெகுலர் வேர்ப் என்னன்னா வளமைக்கு மாறான வினைச்சொற்கள். அப்ப ரெகுலர் வேர்ப்னா ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் அடிப்படையில் இறந்த காலத்துக்கு ஒரு வினைச்சொல்ல வேர்பை வந்து நாங்க மாற்றலாம். இர்ரெகுலர் வேர்பை பார்த்தோம்னா இர்ரெகுலர் வேர்ப் வளமைக்கு மாறான முறையில இருந்திருக்கு. உதாரணம் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலர் வேர்பில் படித்ததை வச்சுக்கொண்டு பார்ப்போம். பை, உதாரணத்துக்கு பை, பி ஜூ வை, பைன்றது வந்து வையில முடிஞ்சிருக்கு. அப்போ ரெகுலர் வேர்ப்ஸ் படி நாங்கள் பார்த்தோம்னா, ரெகுலர் வேர்ப் படி பார்த்தோம்னா வையில முடிஞ்சா என்ன சேர்க்கணும், ஐடி சேர்க்கணும். வைக்கு முன்னுக்கு வவல் வாரபடியா பை என்று வந்திருக்கணும். ஆனால் இர்ரெகுலர் வேர்பில் அப்படி இல்லை. இர்ரெகுலர் வேர்ப்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. அப்போ இர்ரெகுலர் வேர்ப் எங்களுக்கு நாங்கள் பாடமாக்கி வச்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, அப்போ இதுக்கு ஒரு ரூல்ஸ் இல்லை, எந்த ரூல்ஸும் இல்லை. ரெகுலர் வேர்பில் வர மாதிரி எந்த ரூல்ஸும் இல்லை. உதாரணத்துக்கு கோவண்டா வெண்ட், பில்ட் பில்ட், ஈட் ஏட், டீச் டாட், வின் won, fall fell, buy bought, cost cost, come came, draw drew, fight fought, fly flew, freeze froze ன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ரூல்ஸ் இருக்கு. அப்ப இங்க ஒரு செட் தந்திருக்கு, இங்க ஒரு செட் தந்திருக்கு. அப்ப எங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படிக்கணும்னா 2 விதமான வேர்ப் தெரிஞ்சிருக்கணும். ஒன் இஸ் ரெகுலர் வேர்ப், தி அதர் ஒன் இஸ் இர்ரெகுலர் வேர்ப். உங்களுக்கு ஒன் வியூ, ஒரு வியூவில் வரவங்களுடைய அந்த ரெகுலர் வேர்ப் இர்ரெகுலர் வேர்ப்பையும் ஒரே ஸ்லைடில் தந்திருக்கு. இப்போ ரெகுலர் வேர்புக்கு பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றுறதுக்கு 3 ரூல்ஸ் இருக்கு. இர்ரெகுலர் வேர்புக்கு அப்படி ரூல்ஸ் இல்லை, வளமைக்கு மாறான முறையில் இருக்கு. இது நாங்கள் பாடமாக்கி வச்சிருக்கோம். அதோட பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 3 சென்டென்ஸ் தந்திருக்கு. I built that shed last year. She taught English yesterday. We won the match last month. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இர்ரெகுலர் வேர்பில் 3 வசனம் தந்திருக்கு. built, taught, won. built என்ற கட்டுறது. அப்போ I built, நான் கட்டினேன். she taught,
taught என்றது teach the past tense. அவள் கற்பித்தாள். we won. won வந்து win உடைய இறந்த கால வடிவம். we won the match last month. அப்ப irregular verbலையும் 3 சென்டென்ஸ் தந்திருக்கு. ரெகுலர் verb பார்த்தாச்சு, irregular verb பார்த்தாச்சு. அப்ப இந்த சம்மரியை திருப்பி இருக்க ஷார்ட்டா பார்ப்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அடிக்கணும்னா எங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். சப்ஜெக்ட், பாஸ்ட் verb பிளஸ் ஆப்ஜெக்ட், அதோட 2 verb, ரெகுலர் verb, irregular verb. ரெகுலர் verbsக்கு 3 ரூல்ஸ் இருக்கு. ஈல முடிஞ்சா டி சேர்க்கிறது, வையில முடிஞ்சா ஐடி சேர்க்கிறது, இவை தவிர்ந்த ஏனைய வினைச்சொல்லுக்கு ஈடி சேர்க்கிறது. ஆனா வினைச்சொல் இறுதி எழுத்து வையில முடிஞ்சிருந்தாலும் வைக்கு முன்னுக்கு உயிரெழுத்து வவல் வந்திருந்தா நாங்க வையோட ஈடி சேர்ப்போம். irregular verb பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரூல்ஸ் இருக்காது. இதை நாங்க பாடமாக்கி வச்சிருக்கோம். 3 எக்ஸாம்பிள் பார்ப்போம். go went ஆகும், build built ஆ, eat ate ஆக இறந்த காலத்துக்கு நாங்கள் மாற்றோம். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திலையும் 4 விதமான வசனங்கள் இருக்கு. நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் 4 விதமான வசனங்கள் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் வசனம், பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ்னா நேர்த்தன்மையுடைய வசனம். 2வது கொஸ்டின், கேள்வி. இறந்த காலத்தில் எப்படி கேள்வி கேட்குறது. நெகட்டிவ், நெகட்டிவ்னா இல்லைன்னு சொல்றது. நெகட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின்டா இறந்த காலத்துல இல்லையா என்று சொல்லி கேட்கறது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸினுடைய இந்த 4 முறையான வசனங்களையும் நாங்க பார்க்க போறோம். அடுத்ததாவது நாங்க பார்க்க போற விஷயம், இந்த ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்லையும் எக்ஸாம்பிள் பார்ப்போம். முதலாவது பாசிட்டிவ். இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸில் 2 வசனம் தந்திருக்கு. she wrote a letter, they closed the door. அவள் கடிதம், ஒரு கடிதம், a letter என்றால் ஒரு கடிதம், wrote எழுதினாள், அவள் ஒரு கடிதம் எழுதினாள். they closed the door, அவர்கள் கதவை மூடினார்கள். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலர் வேர்பில் ஒரு வசனமும் irregular வேர்பில் ஒரு வசனமும் தந்திருக்கு. wroteன்றது ஒரு irregular வேர்ப், closedன்றது ஒரு ரெகுலர் வேர்ப், பாசிட்டிவ் வசனம். அடுத்தது பார்த்தோம்னா கொஸ்டின். ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு சென்டென்ஸை கொஸ்டினாக மாற்றணும்னா சிங்குலரோ ப்ளூரலோ எல்லாத்துக்கும் நாங்கள் டிட் என்ற வேர்பை பயன்படுத்துவோம். அப்போ she wrote a letter, அவள் ஒரு கடிதம் எழுதினாள். இது நாங்கள் கொஸ்டினாக மாத்திரண்டா நாங்கள் சும்மா பிரித்து போட்டு காட்டியிருக்கோம். இப்போ ரோட் என்றதுல இருந்து நாங்கள் டிட்டை கொண்டு வருவோம். டிட்ன்றது ஒரு இறந்த காலம். இப்போ இறந்த காலத்து வந்தால் மிச்சமாக அதில் பேஸ் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஷீ ரோட் லெட்டரை கேள்வியாக மாதிரினா டிட் ஷீ ரைட் அ லெட்டர்ன்ட்டு வரும். அல்லது நாங்கள் ஷீ ரோட் லெட்டரை கொஸ்டினாக மாத்திரமெண்டா சப்ஜெக்டுக்கு முன்னால் டிட்டை போட்டோம்னா டிட் ஒரு இறந்த கால வடிவம். இப்போ டிட் இறந்த கால வடிவம்னா நாங்கள் இங்கால பேஸ் வேர்ப், அதாவது வேர்ப் 1 போடணும். இப்போ டிட் ஷீ ரைட் அ லெட்டர். இப்போ ரோட் வந்து ரைட்லேருந்து வந்தபடியாக நாங்கள் டிட் இறந்த காலம் ஏற்கனவே தந்திருக்கபடியாக நாங்கள் ரைட்னு போடுவோம். அப்போ டிட் ஷீ ரைட் அ லெட்டர், அவள் ஒரு கடிதம் எழுதினாளா. அடுத்தது தே க்ளோஸ் த டோர். இப்போ எங்கேயும் வந்து பார்த்தோம்னா நாங்கள் முன்னுக்கு டிட்டை போட்டால் verb 1 இங்கே போடணும். டிட் தே க்ளோஸ் த டோர். அப்போ கொஸ்டின். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் வந்தால் நாங்கள் இங்கே பயன்படுத்துகிறாங்க கொஸ்டினுக்கு அந்த டிட்டோட நொட்டை பயன்படுத்துவோம். நெகட்டிவ்னா இல்லைன்னு சொல்கிறது தானே. இப்போ டிட்டோட நாங்கள் நொட்டை பயன்படுத்துவோம். இப்போ டிட்டும் நொட்டும் சேர்ந்தால் நாங்கள் டிட்னு சொல்லிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ முதலாவது ஷீ ரோட் எ லெட்டர், அவள் ஒரு கடிதம் எழுதினாள். இதை நெகட்டிவாக மாற்றிக்க வேர்புக்கு முன்னால் இந்த டிட் ப்ளஸ் நோட்டை நாங்கள் போட்டோம்னா டிட்னு வரும். இப்போ ஷீ டிட்ன்ட் ரைட் எ லெட்டர், அவள் ஒரு கடிதம் எழுதவில்லை. தே க்ளோஸ் த டோரையும் நாங்கள் மாற்றினோம்னா என்னென்ன மாறப்போகுதுன்னா இதில் வேர்புக்கு முன்னுக்கு நாங்கள் டிட்ன்ட் போடுறோம். தே டிட்ன்ட் க்ளோஸ் த டோர். அப்போ இது நெகட்டிவ். அடுத்து பார்க்கும்போது
அடுத்தது நாங்கள் பார்க்குறது நெகட்டிவ் கொஷின். கேட்க இல்லையா என்று சொல்லி கேட்போம். அப்போ அது எப்படி எழுதுறேன்னு பார்த்தோம்னா இந்த நெகட்டிவ் வடிவமாக மாற்றின அந்த வேர்பை அப்படியே நாங்கள் முன்னுக்கு பயன்படுத்தினோம்னா சரி, சப்ஜெக்ட்டுக்கு முன்னுக்கு. இப்போ ஷீ ரோட் எ லெட்டர், இதை நாங்கள் கேள்வியாக மாற்றினா டிடன்ட் ஷீ ரைட் எ லெட்டர், அவள் கடிதம் எழுதவில்லையா? அப்போ வேறு யாரோ எழுதியிருக்காங்க. அப்போ இல்லையான்னு சொல்லி கேட்போம் இல்லை தமிழில், அவள் எழுத இல்லையா? ஷீ ரோட் எ லெட்டர், அவள் ஒரு கடிதம் எழுதினால் டிடன்ட் ஷீ ரைட் எ லெட்டர், அவள் ஒரு கடிதம் எழுதவில்லையா என்று சொல்லி கேட்கறதுக்கு இந்த டிடின்ட முன்னுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் சப்ஜெக்டுக்கு முன்னால். அடுத்தது they closed the door, அவர்கள் கதவை மூடினார்கள். இதை நாங்கள் கொஸ்டினாக மாற்றோம்டா didn't they close the door, அவர்கள் கதவை மூடவில்லையா? இல்லையான்னு சொல்லி கேட்போம் இல்லை தமிழில், அதான் இங்கே டிடின்டா நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின், இந்த 4 வகையான வசனமும் எல்லா காலத்திலையும் இருக்கு. அப்போ இந்த 4 வகையான வசனமும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒவ்வொரு முறையில் நாங்கள் மாற்றுறோம். பாசிட்டிவ் சாதாரண முறையில் இருக்கும், நேர்த்தன்மையுடைய வசனம். ஷீ ரோட் எ லெட்டர், கொஸ்டினாக மாற்றிக்க டிட் ஷீ ரைட் எ லெட்டர். நெகட்டிவாக கொண்டிருக்க ஷீ டிடன்ட் ரைட் எ லெட்டர். நெகட்டிவ் கொஸ்டினாக இருக்க டிடன்ட் ஷீ ரைட் எ லெட்டர் சொல்லி வரும். இதுதான் அந்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். ஓகேயா? இதில் ஒரு எக்ஸாம்பிள் தந்துருக்கு பாருங்க. காட் என்ன catch the past tense, catch பிடிக்கிறது, catch the past tense caught. But he caught the ball, அவன் பந்தை பிடித்தான். இதை நாங்கள் கொஸ்டினாக மாத்திரம்டா did she catch the ball. இப்போ டிட் வாரவடியா நாங்கள் verb 1 தான் இங்கே பயன்படுத்துகிறோம். did he catch the ball, அவன் பந்தை பிடித்தானா? நெகட்டிவ் வசனம் அடுத்தது he didn't catch the ball, அவன் பந்தை பிடிக்கவில்லை. இங்கே அந்த டிடன்ட் கொண்டு வந்து முன்னுக்கு போட்டோம்னா நெகட்டிவ் கொஸ்டின் வரும். didn't he catch the ball, அவன் பந்தை பிடிக்கவில்லையா? இப்போ இதான் 4 வகையான வசனம். உங்களுக்கு இலகுவா வழங்குறதுக்காக நான் இதை வேற கலரில் மார்க் பண்ணியிருக்கு. சேஞ்ச் ஆகிற விஷயங்களை வேற கலரில் மார்க் பண்ணியிருக்கு. caught, did, didn't, இங்கே didn't முன்னுக்கு வருது. இதில் கொஞ்சம் வசனங்கள் தந்திருக்கு. இந்த வசனத்தை எப்படி நாங்கள் பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டினுக்கு மாத்திரான்னு சொல்லி பார்ப்போம். I went to park. We built a house. You wrote a letter. They won the game. He drank tea. She found her purse. It played in the ground. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா I went to park, நான் பார்க்கன்னா பூங்காவிற்கு, to என்றா இக்கு, பூங்காவிற்கு சென்றேன், went என்றா சென்றேன், கோட பாஸ்ட் டென்ஸ் வென். இப்போ நான் பூங்காவிற்கு சென்றேன். அப்போ இதை நாங்கள் பாசிட்டிவ் வசனமாக இருக்கு. இதை கொஸ்டினாக மாத்திரம்டா என்னட்ட நானே கேட்குறேன்டா did I go to park, நான் பார்க்குக்கு போனேன்னா I didn't go to park, நான் பார்க்குக்கு போகவில்லை. didn't I go to park, நான் பார்க்குக்கு போகவில்லையா? இந்த ஐ என்று வரபடியாக நாங்கள் என்னத்தையே கேட்குறபடியாக நாங்கள் ஐயை பயன்படுத்துவோம், அல்லது நாங்கள் ஜூவையும் பயன்படுத்தலாம். Did you go to park, நீ பார்க்குக்கு போனாயா? You didn't go to park, நீ பார்க்குக்கு போகவில்லை. Didn't you go to park, நீ பார்க்குக்கு போகவில்லையா? அப்போ ஜூவை பயன்படுத்தியும் இந்த ஐ வரைக்கும் முன்னிலைப்படுத்தி கேட்க ஜூவை பயன்படுத்தும். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா he drank tea. அப்போ இந்த வசனத்தை கொஸ்டினாக மாத்திரம்டா did he drink tea. He didn't drink tea. Didn't he drink tea என்று சொல்லி இந்த முறையில் இருக்கு. அப்போ எங்களுக்கு ஒரு வசனம் பாசிட்டிவாக தந்தால் கொஸ்டினாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும், நெகட்டிவாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும், நெகட்டிவ் கொஸ்டினாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதே மாதிரி நாங்கள் அடுத்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பார்ப்போம். Thank you all of you. See you in the next video.